இறந்த அவர் வந்து ஒரு மறு அவதாரம் எடுத்து பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக, சில பேர் வந்து என்னுடைய குலசாமிப்பா அப்படின்லாம் அவர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கேன். அவர் சித்தருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு இல்லையா? நீங்கள் 1000 விமர்சனம் வச்சுக்கோங்க, எல்லாரும் விமர்சனங்களுக்கு உட்பட்டவர்கள் தான். அதையும் தாண்டி நம்ம வீட்டில் ஒருத்தரை அவரை பார்க்குறோம் இல்லையா? அதுதான் பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் சொன்னதுனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். அழுக வைக்கிறது பாரதியாருடைய கவிதைகள், சந்தோஷத்தை ஏற்படுத்துறது பாரதியாரோட கவிதைகள், தனிமையை போக்குறது கவிதைகள், வீரத்தை கொடுக்கறது கவிதைகள். நான் உணர்ந்து அழுத என் தனிமையை போக்குன ஒரு கவிதைனா அது என்னவா இருக்கும்? அதை எனக்கு சொல்ல முடியுமா? நிறையா இருக்குது. வெவ்வேறு காலகட்டத்தில் நமக்கு வந்து இந்த அனுபவங்கள் வந்து ஒவ்வொரு விதமான சமீபத்துல மனநிலையை கூட நமக்கு எடுத்துக்கலாம். கொடுக்குது இல்லையா? சமீபத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின கவிதை அப்படின்னா, ஒரு அரிய பாட்டு இது, பல பேருக்கு தெரியாது. மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்திவிடு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இது வந்து என்னுடைய தந்தை ராஜ்குமார் பாரதி அவர் போட்ட மெட்டு. அது வந்து அது அவர் பாடும்போது அது காரணமா இல்லை வரிகள் காரணமான்னு தெரியல, அது கேட்கும்போது அழுக வருது. எப்பேற்பட்ட ஒரு தவிப்பு அந்த மனுஷனுக்கு இருந்திருக்கு, இப்படி கதறாரே. இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. அவர் அதை நேரடியாக எதிர்கொண்டு பராசக்தி கிட்ட கதறார். மோகத்தை கொன்று விடு, இல்லை இந்த மூச்சை நிறுத்தி விடுங்கிறார். ஏதாவது ஒன்று தான் இருக்கணும், உயிரோட வை. உயிரோடு இருந்ததுன்னா மோகம், ஆசை, லஸ்ட் எதுவுமே எனக்கு வேண்டாம். அது இருந்ததுன்னா எனக்கு உயிர் வேண்டாம் அப்படி கேட்குறாரு பராசக்தி கிட்ட. அப்படி உரிமையாக ஒருத்தர்கிட்ட அப்படியே காலரை பிடிச்சு சண்டை போடுற மாதிரி கேட்குறாரு. அதுதான் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு பாட்டு சமீப காலங்களில்.